Hi, hello, welcome to Anand and welcome to our Kutti Story channel. So, நம்மளோட சேனலுக்கு நீங்க யாராச்சும் புதுசா வந்திருக்கீங்க அப்படினா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின ஆப்ஷனை கொடுத்துங்க. ஏன் அப்படினா அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். சோ அப்பதான் நீங்க நம்மளோட டெய்லி ஒரு வீடியோ வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எந்த மாதிரியான கதைகள் பிடிக்கும், நீங்க எந்த மாதிரியான ஸ்டோரிஸ் விரும்பி கேட்பீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ் இருக்குல, சோ அதுல கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சோ இனி என்ன குட்டி கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பொறுமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான டாபிக்ல தான் ஒரு கதையை பார்க்க போறோம். சரி வாங்க கதைக்குள் புகுந்து கதைக்கலாம். Life is very short நண்பா, always be happy. ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லிட்டு ஓடி போறேன். ஒரு நாள் தாமஸ் ஆல்வா எடிசனும் அவருடைய மனைவியும் அவங்களுடைய வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஜாலியாக பேசிட்டு இருக்கிறப்போ திடீர்னு தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ இந்த ஃபோன் கால் வந்து அவருடைய மனைவி வந்து இப்போ எடுக்கிறாங்க. ஸோ எடுத்து இந்த மாதிரி ஹலோ யார் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி தாமஸ் ஆல்வா எடிசன் இல்லைங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆப்போசிட்லேருந்து கேட்குறாங்க. உடனே இந்த மாதிரி இருக்கார் ஏதோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் ஆல்வா எடிசனை கூப்பிட்டு இந்த மாதிரி யாரோ பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னுடைய மனைவி தாமஸ் ஆல்வா எடிசன் கிட்ட அந்த ஃபோனை கொடுக்குறாங்க. ஸோ தாமஸ் ஆல்வா எடிசனும் அந்த ஃபோனை வாங்கி இந்த மாதிரி ஹலோ யாரும் சொல்லுங்கள், நான் தான் தாமஸ் ஆல்வா எடிசன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அதுக்கு ஆப்போசிட்ல இருந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து வெஸ்டர்ன் யூனியன் நிறுவனத்திலேருந்து கால் பண்ணுறோம். ஸோ எங்களுடைய கம்பெனிக்கு இயந்திரம் வந்து வடிவு தேவைப்படுது. ஸோ உங்களால் அதை வடிவு பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அந்த கம்பெனியோடைய ஓனர். இதை கேட்ட தாமஸ் ஆல்வா எடிசனும் சரி ஓகே நான் ரெடி பண்ணிட்டு எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு தாமஸ் ஆல்வா எடிசன். ஓகே உடனே வந்து ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தன்னுடைய மனைவி கிட்ட தாமஸ் ஆல்வா எடிசன் இந்த மாதிரி சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்மளுக்கு பெரிய நிறுவனத்திலேருந்து ஒரு வேலை ஒன்று கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி இயந்திரம் ஒன்று வந்து வடிவு பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வடிவத்தை நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நமக்கு ஏகப்பட்ட காசு கொடுப்பாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, இதை எப்படியாவது பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லிட்டு ஸோ வந்து ஒரு இயந்திரத்தை கிரியேட் பண்ணுறதுக்காக போகிறாரு. ஸோ அவரும் போயிட்டு ஒரு 2-3 நாள் ரிசர்ச் பண்ணி நம்ம மண்டியை போட்டு குழப்பி ஒரு வடிவத்தை கிரியேட் பண்ணிட்டாரு. இயந்திரத்தை வந்து கிரியேட் பண்ணுறது பக்காவாக பயங்கரமாக வந்துடுச்சு. அந்த நிறுவனத்துக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருக்குது அந்த இயந்திரம். இப்போ உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு குழப்பமாக உட்காந்துட்டு இருக்காரு. உடனே தன்னுடைய மனைவி அந்த பக்கம் வராங்க. தாமஸ் ஆல்வா எடிசனை பார்த்து இந்த மாதிரி ஏங்க ஒரு டல்லாக இருக்க மாதிரி இருக்குது, எதுவும் யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது, இயந்திரம் தான் ரெடி பண்ணிட்டீங்களா, இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க மனைவி. உடனே அதை கேட்ட தாமஸ் ஆல்வா எடிசன் இந்த மாதிரி இல்லை நான் வந்து இதுக்கு நிறைய எஃபர்ட் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு ஆனால் என்ன விலையை தான் நான் நிர்ணயிக்கிறதுனே தெரியல, அது ரொம்ப குழப்பமாகவே இருக்குது, ஸோ என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லியிருக்காரு. இதை கேட்ட தன்னுடைய மனைவி அதாவது தாமஸ் ஆல்வாவுடைய மனைவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு $20,000 கேளுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உடனே தாமஸ் ஆல்வா எடிசன் இந்த மாதிரி இல்லை நம்ம அவசரப்பட்டு அவ்வளோ ரூபா கேட்டோன்னா அது அதிகமான அமௌண்ட்டாக இருந்தால் அவங்க வாங்குறவங்க வாங்காமல் போயிடுவாங்க. ஸோ நான் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டதுக்கான மதிப்பு அதாவது அதுக்கான உழைப்புக்கான ஊதியம் நமக்கு கிடைக்காம போயிடும். ஸோ அதனால் பொறுமை இருப்போம், என்ன ஆகுது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து சொல்லியிருக்காரு. உடனே நாள் ஆகிடுச்சு. மறுபடியும் அந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து கால் வருது, இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு. ஓகே ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நிறுவனத்திலிருந்து ஒரு உயர் அதிகாரியை ஸோ அந்த வெஸ்டர்ன் நிறுவனம் வந்து உயர் அதிகாரியை தாமஸ் ஆல்வா வீட்டுக்கு அனுப்புது அந்த இயந்திரத்துடைய வடிவு வாங்கிட்டு வர்றதுக்கு. உடனே அந்த அதிகாரி வந்துட்டார். வந்து இந்த மாதிரி என்ன எடிசன் கண்டுபிடிச்சிட்டிங்களே, எவ்வளோ விலை சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கான $1 கொடுத்துட்டு அந்த வடிவை வாங்கிட்டு போயிடுவோம் ஸோ இயந்திரத்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயர் அதிகாரி தாமஸ் ஆல்வா எடிசன் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. உடனே எடிசனும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்ச நேரம் உழைப்புத்தோடவே பொறுமையாக அமைதியாகவே இருந்திருக்காரு. அந்த இடத்துல டக்குன்னு ஒரு மேஜிக் மூமெண்ட் நடந்தது. என்ன அப்படின்னா பொறுமையை கடைப்பிடிச்ச எடிசனுக்கு பொறுமையை இருந்த அந்த உயர் அதிகாரி டக்குன்னு உடனே தன்னுடைய செக் நோட்டை எடுத்து அதிலிருந்து $100,000 சைன் பண்ணி எடிசன் கிட்ட இருந்தாங்க எடிசன் அட்வான்ஸாக வச்சுக்கோங்க, ஸோ எவ்வளோ பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி அனுப்புங்க, கொடுத்து அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இயந்திரத்தை அங்கேருந்து எடுத்துகிட்டு போனாராம் அந்த உயர் அதிகாரி. ஸோ எனவே இந்த கதை மூலமா நம்ம புரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவசரம் அப்படிங்கிறது எப்பவுமே நமக்கு சிப்பிகளை தான் கொடுக்கும், பட் ஆனால் பொறுமை தான் எப்பவுமே நமக்கு முத்த கொடுக்கும் அப்படிங்கிறத எப்பவுமே மறந்துடாதீங்க. ஸோ எனவே எல்லாருமே தன்னோட லைஃப்பில் ஒரு வெற்றியாளராக நிர்ணயிக்கணும், ஒரு வெற்றியாளராக மாறணும் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக பொறுமையை கடைபிடிச்சே ஆக வேண்டும் அப்படிங்கிறத இந்த கதை மூலமா நல்லாவே புரியுது. ஸோ எனவே நான் உங்கள் நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேற ஒரு புதிய கதையோட வந்து பார்க்குறேன். அண்ட் நான் உங்கள் ஆனந்த், இது குட்டி ஸ்டோரி சேனல். சரி டாடா பாய் அண்ட் லவ் யூ லாட் பாய். Life is very short நண்பா, always be happy.